5.4ல ஃபர்ஸ்ட் சம். ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்ட்ரெயிட் லைன். இப்போது நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்டிருக்காங்க. இப்போ ஈக்குவேஷன் மாதிரி இல்லை இல்லையா? இது எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்? ஒரு ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைனா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு இருக்கணும் இல்லையா? ஆனால் இது இல்லை. நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு 50ல் எக்ஸுக்கு 50 0 போட்டுக்கிறேன். 0 போட்டு இந்த ஃபார்மேட்டுக்கு இதை கொண்டு வர போகிறேன். கொண்டு வந்தால் என்ன பாருங்கள், 0x ப்ளஸ் 5y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. சரியா? இப்போது இந்த மாதிரி ஈக்குவேஷனாக இருக்கும்போது ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். m ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் இல்லையா? அப்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு டிவைடட் பை ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இல்லையா? இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது? m ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு 0 டிவைடட் பை 5. ஆச்சா? அப்போது m ஈக்குவல் டு 0. எனிதிங் டிவைடட் பை 0 0 இல்லையா? அப்போ ஸ்லோப் வந்து 0. செகண்ட் சம்மு, இது ரொம்ப ஈஸி. இதுவும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது, ஆனால் இல்லை. அப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்கும்? ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும் இல்லையா? ஆனால் இங்கே இல்லை, அந்த ஒய் இல்லை, அந்த ஒய் மிஸ் ஆகுதுனால அதுக்கு பதில் நான் 0 போட்டுக்கிறேன். 7x ப்ளஸ் 0y மைனஸ், அதாவது 0 இன்ட்டு ஒய் மைனஸ் 3/17 ஈக்குவல் டு 0 வந்துச்சுங்களா ஃபார்மேட்டு? அப்போ m என்னது? m ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x divided by coefficient of y. அப்போது எம்மோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அது 7 மைனஸ் 7 இல்லையா? மைனஸ் இருக்குது. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டு 0. அப்போது எனிதிங் ஒரு நம்பரை 0வால் டிவைட் பண்ணுச்சுன்னா அப்படின்னா வரணும் அன்டிஃபைன்டு. அவ்வளோதான் சொன்னோம்.